வெல்கம் டு ட்ரீம் சமையல். இன்றைக்கி தக்காளி கூட்டு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்ல போகிறோம். நான் அரை கப் துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதில் 2 பல் பூண்டு போட்டு கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி எவ்வளோ பருப்பு எடுத்துருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ அரை கப்புக்கு நான் 1.5 தக்காளி நான் போட்டிருக்கேன். அரை வெங்காயம் எடுத்திருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தேவையான அளவு. தாளிக்க கடுகு, சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் காரப்பொடி, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு. நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் பச்சை மிளகாவும் தாளிச்சிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் காரப்பொடியே நான் நிறைய 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்க போகிறேன். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சவனே நல்லா ஹீட் ஆகட்டும். அப்புறம் கடுகு சீரகம் தாளிக்கலாம். இப்போ கடுகு சீரகம் இது ரெண்டும் சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரியட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், கடுகு நல்லா பொரியுது. இப்போ தேவையான அளவுக்கு நான் பெருங்காயம் பொடி போடுறேன். நீங்கள் பருப்புலேயும் போட்டு வேக வச்சுக்கலாம், இல்லைன்னா இப்போ எண்ணெயிலையும் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக. கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சவனே பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், அரை டீஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 1/2 வெங்காயத்தை இதில் போடுறேன். நீங்கள் விருப்பம் இருந்தால் சின்ன வெங்காயம் போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை ரொம்ப போடாதீங்க, அப்புறம் ரொம்ப தித்திப்பாயிடும் பருப்பு. அதே மாதிரி நீங்கள் அரை வெங்காயம் போட்டாலே போதும். தக்காளி மட்டும் 1-2 போட்டாலும் நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க, நல்லா அப்போ தான் நல்லாயிருக்கும். அது நீங்கள் வடகம் இருந்தால் கூட அதுவும் தாளிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த தாளிப்பில் கடுகு சீரகம் நல்லா வறுப்பட்டவன்னு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 1.5 தக்காளி, பெரிய தக்காளியை இதில் போடுறேன். கருவேப்பிலையும் கூட சேர்த்து போட்டுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். அதுக்கு நான் லைட்டாக உப்பு போடுறேன், சால்ட்டு. இப்போயே நான் எல்லா உப்பும் போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, வேணுன்னா தேவைப்பட்டால் அப்புறம் போட்டுக்கலாம். முதல்ல நிறைய உப்பு போட்டால் அப்புறம் நல்லா இருக்காது, உப்பாயிடுச்சுன்னா அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். நல்லா பழுத்து தக்காளின்னா சீக்கிரம் வதங்கிடும், அதேமாரி கிரேவியும் நல்லா கலர் கொடுக்கும் கூட்டும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம், இல்லைன்னா காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம், அது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். தக்காளி நல்லா வதங்கணுன்னே நான் ஏற்கனவே பருப்பில் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுருக்கேன், இருந்தாலும் இது கொஞ்சம் லைட்டாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி காரப்பொடி போட்டுக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். இது தனியா மிளகா அரைச்ச காரப்பொடி, அதனால 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். வெறும் மிளகாத்தூள்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியா பொடி போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் தண்ணி எவ்வளோ ஊற்றுறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பருப்பு கண்டன்ஸ் இருக்கும். சில பேர் கொஞ்சம் தண்ணியாக சாப்பிடுவாங்க, சில பேர் கொஞ்சம் திக்காக சாப்பிடுவாங்க. இப்போ நான் இது அந்த பருப்புலேயே போட்டு ஒரு விசிலேருந்து 2 விசில் வரைக்கும் போட்டு வேக வச்சு எடுக்க போகிறேன். அப்போ உங்களுக்கு சுவை நல்லாயிருக்கும், சீக்கிரமாக உங்களுக்கு ரெடி ஆகிடும். இல்லைன்னா இது ரொம்ப நேரம் இதுக்கு வச்சுட்டு இருக்கோம், அது வெந்த வேணும், அதுக்கப்புறம் போட்டு திருப்பி கொதிக்க வைக்கணும். அதுக்கு ஈஸியான மெத்தட்
இது ஃபஸ்ட்டு இதுமாரி வதக்கிட்டு ஒரு தனியாக ஒரு பேனில் வந்து இப்போது நான் வேக வச்ச இந்த பருப்பு தண்ணியில் நான் அதுலேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு விசிலேருந்து 2 விசில் வரைக்கும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ உப்பு கரெக்டாக பார்த்துக்கலாம், அதேமாரி காரமும் கரெக்டாக இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கலாம். பருப்பும் இது மிக்ஸ் ஆகினோன்னு ஒரு லிட்டை போட்டு மூடி ஒரு 2 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், குக்கர் லிட்டை போட்டு மூட்டி குக்கர் இது வெயிட் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். நான் எல்லாமே ப்ரெஷர் குக்கர் பண்ணிவிடுவேன், அப்போ தான் ஈஸியாக சீக்கிரமாக ஆகிடும்ன்ட்டு. ஏன்னா இதில் சில பேர் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவாங்க, அதுக்கப்புறமா இது பண்ணுவாங்க. அதுக்கு ஈஸி மெத்தட் வந்து இதுமாரி பண்ணால் ஈஸியாக உங்களுக்கு தக்காளி கூட்டு ரெடி ஆகிடும். இப்போ ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம், வெயிட் பண்ணலாம். பாருங்கள், கூட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஒரு விசில் வந்தோடனே நான் ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு நல்லா இது கொஞ்சம் நேரம் கழிச்சுனா ஆறுனா இன்னும் திக்காகிடும். இப்போ நான் ஒரு பவுலில் மாற்றுறேன். பாருங்கள், உங்களுக்கு சுவையான தக்காளி கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.